இல்ல சார் 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 உங்கள்கிட்ட சொல்றேன். நான் 2000 நீங்க கேட்கறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 2011 அம்மா என்னெல்லாம் வந்து கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. புரியுதா? 9 வருஷம் நான் அரசியல்ல இல்லை. திரும்பவும் எங்க சின்னம்மா அவர்கள் சிறைக்கு செல்கின்ற நேரத்தில் என்ன என் சார்பாக நீ இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த பொறுப்பு கொடுத்ததுனால வந்தேன். ஒரு 2 மாதம் கழிச்சு அவங்க நான் என்ன முதலமைச்சராக ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வெளியேற்றினார்கள். நான் 3 மாதம் டைம் கொடுத்தேன். திகாருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். என் கூட இருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வர்றவங்களையும் நான் கவுக்கணும்னு சொல்ல, முதலமைச்சரை மாற்றணும்னு தான் இவங்கெல்லாம் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் எங்கள் இதில் கிளியராக இருக்கோம். நீங்கள் இதாக இருக்குமா அதாக இருக்குமான்னு கேட்காதீங்க. ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நீ சொல்கிறேன், நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆட்சி. அது அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அவ்வளோ. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும். அவ்வளோதான். இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம். ஏன்னா அவர் சீமான் தனியா நிப்பாரு. மற்ற அது நிச்சயம் போக மாட்டோம். உங்க ஆசை இருக்கா திமுகவில் போகணும்னா? இன்னும் புதிய கூட்டணி எல்லாம் உருவாகுது சார். இன்னொன்னு அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியல்ல எதுவும் நடக்கும். அதான் வச்சுங்க. ஆமா, அதான் சொல்றேன். அதான் எதுவும் நடக்கல. எங்களுக்கு கூட்டணி அவசியம். எங்களுக்கு we are open, doors are open. என்ன இது ஒன்றும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சியா இல்லை. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான். அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள் எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தால் நாங்க போவோம். அவ்வளவுதான். இது கண்டிஷன்லாம் இல்லை. எங்க நாங்க எப்படி வர முடியுங்கிறது தான். தெரியலன்னா அது இட்ஸ் அப் டு தம். விஜய் கூட்டணிக்கு போறதாக இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு வந்து அமமுக போன்ற கட்சிகள்லாம் பின்னடைவா இருக்கு. அவரு தானே தலைமை இருப்பாரு. இல்லங்க, நீங்க சொல்றீங்களா நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க வந்து அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போட என்ன சார்? நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீங்க பேசாதீங்க. நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. ஒரு இன்னொருத்தரையா அப்படி அவமதிக்கிறீங்க? ஆமா, இல்ல இல்ல இல்ல, அது என்ன சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்க அவர் ஒரு கட்சி நிறுத்துறாருல. எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதுல போலாமே. இதெல்லாம் அது வந்து தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவன் அப்படிதான் பேசுறேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏத்துக்கிறீங்களான்னு? ஏன் அவர் தீண்டத்தகாதவரா? அப்புறம் என்ன? இல்ல இல்ல சார், சார் இல்ல இல்ல சார், அரசியல்ல புரட்சி தலைவர் வந்து அந்த இயக்கத்துல இருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க. கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமையெல்லாம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி வந்து அது அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல் இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் நீங்க இதுல சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம். அதுதானே தவிர நீங்க அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பு? நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பு விட்டோம்? யாரையும் குறைச்சி பேசிட்டு இந்த கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்துல வேறுபுறப்ப எடுத்து பேசுவேனே தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க. அவர் கூட்டணிக்கு வரமாட்டார், தனியா நிற்பேன்னு சொன்னாரு. அதனால அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். கரெக்டு தான். நான் வந்து ஒன்றும் மறைச்சு பேசல. கூட்டணி என்பது தேர்தலுக்காக மாத்திரம் தான், வெற்றியை நோக்கி தான், யார் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். அதனால நீங்களா போட்டு உருட்டிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன். வேற எதுவும் கேட்கறதா கேளுங்க. பட் நீங்க கேட்கிற கேள்வி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே அது? அப்புறம் நீங்க சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும்? கரெக்டா? நீங்க யதார்த்தத்தை பேசுறலாம். நான் வந்து ஒன்னும் ஏதோ கோபதாபத்துல எல்லாம் பேசல. எங்களால் முடியாத எங்களை செய்ய சொல்லாதீங்கன்னு சொல்றேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.